அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்க தொடரின் 7ஆம் நாள் இன்று. மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. இறைவனுக்குரிய இரு அருள் தன்மைகளை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் கற்பிக்கிறார். ஒன்று அவனது நேயம், மற்றொன்று பிறப்பினை அறுத்துவிடும் அவன் அருள். இந்த இரண்டிற்கும் உள்ள உறுதியான உறவு யாது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேயத்தே நின்ற நிமலன் என இறைவனை அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நிமலன் என அவனை போற்றுவதற்கு என்ன பொருள் என நோக்குவோம். மலம் மலன் என்று ஆகிறது. மலத்தை நீக்குபவன் நிமலன் எனப்படுகிறான். இதனை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் மலம் என்றால் என்ன எனும் புரிதல் வேண்டும். எது மீண்டும் மீண்டும் பெருகுகிறதோ அது மல்குகிறது என கூறுவது நம் மொழி மரபு. மல் என்ற சொல் அடுத்தடுத்து நிகழும் பெருக்கங்களை கூறும். இது இத்தோடு நிறைந்தது என கருதினால் மீண்டும் அது பெருகும். இப்படி அடுக்கடுக்காக வளர்வது, பெருகுவது மல் எனும் சொல்லால் குறிக்கப்பட்டது. மிக எளிமையாக இதனை விளங்கிக் கொள்வதற்கு உரிய பொருள் ஒன்று உண்டு. அதுதான் மல்லிகை எனும் மலர். அடுக்கடுக்கான இதழ்களால் பெருக்கம் அடைவது மல்லிகை எனப்படுகிறது. மல்லிகை என்பது ஒரு தாவரத்தின் வகைமையை அன்றி ஒரு குறிப்பிட்ட மலரை குறிப்பது அல்ல. மல்லி என்று அதனை அழைக்க வேண்டும். கொத்தாக மல்குவது கொத்துமல்லி, செண்டாக மல்குவது செண்டு மல்லி,
என்று மல்லியில் பல வகைமைகள் உள்ளன. இவை யாவற்றையும் நீங்கள் நோக்கினால் அடுக்கடுக்கான இதழ்களால் இவை பெருக்கமடைகின்றன என்பதனை விளங்கிக் கொள்ளலாம். மலர் என்ற சொல்லும் மல் எனும் ஈரெழுத்து ஒரு மொழியின் வளர்ச்சிதான். அடுக்கடுக்காக பெருக்கம் அடையும் ஒரு தாவர உறுப்பு மலர். ஒரு கொத்தில் பல அடுக்குகள் இருக்கும். ஒரு காம்பில் பல அடுக்குகளுடன் கூடிய இதழ்கள் இருக்கும். எவ்வாறாயினும் மலர் என்பது ஒரு இலை போல ஒற்றைத்தன்மை கொண்டதல்ல. அதனால்தான் அதற்கு மலர் என்று பெயர். இதனை இப்படியே மனதில் கொண்டு மலம் எனும் சொல்லை நோக்குவோம். மீண்டும் மீண்டும் பெருகும் தன்மை கொண்டவை மலம் என்று கூறப்படுகின்றன. உணவு மலம் என்று வெளியேறுகிறது. கண்ணிலிருந்து அழுக்கு வெளியேறுதலும் மலம் என்றே குறிக்கப்பட்டது. உடல் முழுமைக்கும் மலம் உண்டு. அவ்வகையில் வியர்வையும் மலத்தின் ஒரு வகையே. ஏனென்றால் இவையெல்லாம் அடுக்கடுக்காக பெருகிக் கொண்டே இருப்பன. உயிருடன் உடல் வாழும் வரை இவை நிற்பதில்லை, நீங்குவதில்லை. ஆதலால் இவை யாவும் மலம் எனப்பட்டன. இதுதான் இதற்கு பொருளே அன்றி மலம் என்பதே இழிவானது அல்லது மிக குறைந்த மதிப்பீடு உடையது என்றெல்லாம் பொருள் இல்லை. உடலில் இருக்கிறோம் என்றால் மலம் பெருகத்தான் செய்யும். அவை நீங்க வேண்டும். நீக்குவதற்குரிய இயல்புகளை, திறன்களை, ஒழுங்குகளை இறைவன் உடலிலேயே பொதித்து வைத்திருக்கிறான். நிமலன் என்பது ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. மலத்தை நீக்குபவன் நிமலன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி நீக்குகிறான் என்பதற்குரிய நுட்பம் அந்த சொல்லுக்குள்ளேயே இருக்கிறது. மலத்தை அழிக்கிறானா அல்லது முழுமையாக அகற்றி விடுகிறானா? அது பெருக பெருக நீக்கிக் கொண்டே இருக்கிறானா? இதனைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை புரிந்து கொண்டால்தான் இறைவனது நேயம் எவ்வளவு ஆழமானது, அளப்பரியது என்ற வியப்பினை நம்மால் உள்வாங்க இயலும். உண்மையில்
அவனது அளப்பரிய நேயத்தை நம்மால் உள்வாங்கிக் கொள்ளக்கூட இயலாது. எந்த மனித உடலும் அந்த வியப்பினை தாங்காது. அவ்வளவு நேயம் அவனுக்கு உண்டு. நீ எனும் உயிர்மை முதலெழுத்தாக இருந்து அதற்கு அடுத்து ஒரு சொல் இருக்கிறது என்றால் அந்த சொல்லுக்கு உரிய பொருளை நீ எனும் முதல் எழுத்து அவ்வப்பொழுது அல்லது இடைவிடாமல் நீக்குகிறது என்று பொருள். அதேவேளை முற்றுமுழுதாக அந்த சொல்லுக்குரிய பொருளை அது அழிப்பதில்லை, அகற்றுவதும் இல்லை. இதற்கு ஒரு சொல்லை சான்றாக நோக்குவோம். நிகண்டு என்பது ஒரு சொல். இது சொல்லின் பொருளை விளக்கத்துடன் தொகுத்து வைத்திருக்கும் நூலின் வகை. எது நிகண்டு எனப்படுகிறதோ அது பல நூறு சொற்களின் பொருளை விளக்கத்துடன் தொகுத்து வைத்திருக்கும். அகராதியை விட சற்று கூடுதலான விளக்கம் நிகண்டில் இருக்கும். கண்டு என்றால் ஒன்றை கட்டி வைத்திருத்தல், செறிவான அடர்த்தியான கூறுகளை ஒரு கட்டாக வைத்திருத்தல் கண்டு, நூல் கண்டு என்பதனை நாம் அறிவோம். விரித்து பிடித்தால் பல அடிக்கு நீளும் நூல் உள்ளங்கையில் அடங்கும் அளவிற்கு சுருட்டப்படுகிறது. விரித்தால் விரியும், சுருட்டினால் அடங்கியிருக்கும். இப்படி இருப்பதற்குத்தான் கண்டு என்று பெயர். இதுதான் கண்டம் என்று விரிவடைகிறது. ஆனால் கண்டு என்பது விரியத்தக்க வடிவம், ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆகும். இது நீ எனும் முன்னெழுத்தை பெறும் பொழுது அவ்வாறு அல்ல என்று அந்த கண்டு கொண்டிருக்கும் பொருள் நீக்கப்படுகிறது. பலவற்றை ஒரு தொகையாக சுருக்கி சுருட்டி வைத்திருப்பது கண்டு. அது நிகண்டு எனப்படும் பொழுது அவ்வாறு அது சுருக்கி சுருட்டி வைத்திருக்கவில்லை, அதன் உள்ளே விரிவான பொருள் உண்டு என்று ஆகிவிடுகிறது. இப்பொழுது கண்டு எனும் அதன் தன்மை அழிக்கப்பட்டு விட்டதா? இல்லை, அது கண்டுதான். பல்வேறு சொற்களை அவற்றுக்குரிய பொருள் விளக்கத்துடன் செறிவாக சுருக்கி வைத்திருப்பது ஒரு நூல். ஆனால் அது சுருக்கி மட்டும் வைத்திருக்கவில்லை, படிப்பவர்க்கு விளக்கத்தையும் தருகிறது. இந்த இரண்டையும் அது ஒரு சேர செய்கிறது. அதனால் அது நிகண்டு.
நிகரம் என்பது ஒரு சொல். இந்த நிகரம் என்ற சொல்லுக்கு கூட்டம், மொத்தம், தொகை என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. இவ்வாறான பல்வேறு தனித்தன்மைகளை ஒரு தொகையாக கொண்டிருக்கும் அந்த சொல்லின் உட்பிரிவுகளை நோக்குவோம். இதில் என்ன வளர்ந்து சொல்லிருக்கிறது? கரம் எனும் சொல்லிருக்கிறது. கரம் கரம் என்பது கைகளை குறிப்பது மட்டுமல்ல என்பதனை முந்தைய பாடங்களில் விளக்கினோம். அது தன்முயற்சி, தன்மை ஆகியவற்றின் ஒரு குறியீடு என கூறினோம். அதனால்தான் கரம் குவிவார் உள் மகிழும் கோன் என இறைவன் இருக்கிறான் என கண்டோம். எவர் தன் முயற்சிகளை, தன் முனைப்புகளை குவித்து விடுகிறாரோ அவருக்கு உள்ளே இறைவன் மகிழ்கிறான் என்ற விளக்கத்தை நாம் பெற்றோம். கரம் என்ற சொல் தான், தனது எனும் கருத்தை கொண்டது என்பதனை விளங்கிக் கொள்ள நாம் யாவரும் அறிந்த ஒரு சொல் வழக்கினை நோக்குவோம். எழுத்துக்களை குறிக்கும் போது அ, இ, உ என்று நாம் சொல்வதை காட்டிலும் அகரம், இகரம், உகரம் என்றுதான் சொல்கிறோம். எல்லா எழுத்துக்களுக்குமே இது பொருந்தும். முப்பால் குறிக்கும் ஒன்றை தவிர அது முற்றுமுழுதாக வேறானது, அது இதற்குள் அடங்காதது. அதனை தவிர மற்ற எழுத்துக்கள் ககரம், சகரம், பகரம் என்றுதான் விளிக்கப்படுகின்றன. நெட்டெழுத்துக்களாயின் ஏகாரம், ஆகாரம், ஓகாரம் எனப்படுகின்றன. எழுத்து விரியும் பொழுது கரம், காரம் என்று அதுவும் விரிந்து விடுகிறது. ஏன் அகரம், உகரம் என்று கூற வேண்டும்? ஏன் எல்லா எழுத்துக்களுக்கும் உரியதாக கரம் எனும் சொல் இருக்கிறது? ஏனென்றால் கரம் என்ற சொல் தனித்தன்மையை, தன் அடையாளத்தை வலியுறுத்துகிறது. அதான் வேறல்ல என்பதனைத்தான் அகரம் எனும் சொல் வழக்கு நிலைநாட்டுகிறது. நாம் பேச்சு வழக்கில் இதுதான் என்கிறோம், அதுதான் என்கிறோம். இது என்று சொன்னால் போதும். ஆனால் இதுதான் என்று ஏன் கூறுகிறோம்? தான் என்பது தன் நிலையை அழுத்துவது. நான் தான் என்கிறோம். நான் என்று கூறினால் போதும். ஒன்றை அழுத்திச் சொல்வதற்கென்று பல சொற்கள் தமிழில் உள்ளன. தான் என்பதும் அவற்றில் ஒன்று. தான் என்பது எதிலிருந்து வருகிறது? தன், தனது எனும் கருத்திலிருந்து வருகிறது. அதுதான் எனும் பொழுது
அது என்ற பொருள் வலியுறுத்தப்படுகிறது. அதன் தனித்தன்மை வலியுறுத்தப்படுகிறது. அதனைப் போல கரம் என்பது தனி அடையாளத்தை நிலைநாட்டுவதற்குரியது. ககரம் என்றால் அது க என்ற எழுத்துதான், அதன் தனித்தன்மைதான் என்பது நிலைநாட்டப்படுகிறது. இவ்வாறான கரம் முன்னெழுத்தாக நீ சேர்ந்த பின்னர் கூட்டம், மொத்தம், தொகை என்ற பொருளை தந்துவிடுகிறது. நிகர், நிகரம் என்பவை தனித்தன்மைகளை முற்றுமுழுதாக அழிக்கவில்லை, நீக்கவில்லை, அழிக்கவில்லை, அகற்றவில்லை. மாறாக தனித்தன்மைகளை உள்ளடக்கி கொண்டு அவற்றை நீக்கி கொண்டே இருக்கிறது. அதே வேளை தனித்தன்மைகளை உள்ளே வைத்து கொண்டும் இருக்கிறது. இவ்வளவு நுட்பமான சொற்கள் இறைத்தமிழில் பல்லாயிரம் உள்ளன. பொதுவாக இருக்கிறதா இல்லையா என்றுதான் சொற்கள் பல மொழிகளில் கூறும். தமிழில் இருக்கிறது, இல்லை ஆகியவற்றுக்கு இடையில் பல நுண்மையான படிநிலைகளை கூறும் சொற்கள் உள்ளன. ஏனென்றால் அதுதான் உண்மை. இருக்கிறது, இல்லை ஆகியவற்றுக்கு இடையில் பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. அவை யாவற்றையும் குறிப்பதற்குரிய சொற்களை இறைவன் நமக்கு அருளி சென்றான். அதனால்தான் நம்மால் இந்த பேரண்டத்தையும் இறைவனின் வெளிப்பாடுகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அவற்றை மறைநூல்களாக எழுத முடிகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கருத்துக்களை விளக்கவும் இயலுகிறது. இவை யாவற்றுக்கும் அடிப்படையான சொற்களை நமக்கு இறைவன் அருளிக்கொண்டே இருக்கிறான். கரம் என்பது தனித்தன்மைக்கு உரிய சொல். அது நிகரம் எனும் சொல்லாக மாற்றமடையும் பொழுது தனித்தன்மைகளை உள்ளடக்கி கொண்டு அவற்றை ஒரு தொகையாக கொண்டிருத்தல் என்று ஆகிவிடுகிறது. தனித்தன்மைகள் நீக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் அவை ஒருவேளை முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு விட்டால் கரம் என்று எதுவுமே இல்லை, தனித்தன்மையே இல்லை. தனித்தன்மை வேண்டும், ஆனால் அது ஒரு கூட்டமாக தொகையாக இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தின் இயல்புக்கு மேல் வளர்ந்து விடாதபடி அது நீக்கப்பட வேண்டும். இதற்கு அது நிகர் என்கிறோம். இவ்வாறு கூறுதல் அவ்வாறு கூறுவதற்கு நிகரானது என்கிறோம். உண்மை என்ன? ஒன்று இன்னொன்றுக்கு முற்றுமுழுதாக நிகராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்றும் இன்னொன்றும் சமம் என்று இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நாம் இது அதற்கு நிகரானது என்று கூறுகிறோம். அதற்கு என்ன, ஏன் அதனை நிகர் என்று கூறுகிறோம்? இதன் தனித்தன்மை எதுவோ அது நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதன் தனித்தன்மையும் நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இந்த தனித்தன்மைகள் வளர்ச்சியடைந்து விடாத அளவிற்கு நீக்குதல் நிகழ்வதனால் இதுவும் அதுவும் நிகராக இருக்கிறது. ஒருவேளை இதன் தனித்தன்மை அழிக்கப்பட்டு விட்டது என்றால் அது எதற்குமே நிகரில்லை. மலம் உடலில் பெருகத்தான் செய்யும், ஆனால் அது
நீக்கப்பட வேண்டும். அது நிமலம் என்று ஆக வேண்டும். மலமே கூடாது என்றால் உடலில் வாழவே இயலாது. இறைவன் நிமலன் என்று இருக்கிறான். அவன் நமக்குள் எழும் மலத்தினை நீக்கிக் கொண்டே இருக்கிறான். இவ்விடத்தில் மலம் என்ற சொல் உடல் செயல்களின் வெளிப்பாட்டை கூறவில்லை. அதனினும் ஆழமாக மாந்தர்தம் அறிவு, உணர்ச்சி ஆகியவற்றின் விளைவை கூறுகிறது. மனிதர் மலம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அறிவை பெற்றிருக்கிறார்கள். மனித அறிவில் மலம் சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றை அந்த மனிதர்களே நீக்கி விடுதல் ஒரு வரம்பிற்கு மேல் வாய்ப்பற்றது. இறைவன் மனிதர்தம் அறிவில், உணர்ச்சியில் எழும் மலத்தினை நீக்கிக் கொண்டே இருக்கிறான். அதனால் அவன் நிமலன். இவ்வாறு இடையறாமல் அவன் மாந்த கூட்டத்தின் மனதில் எழும் மலத்தை நீக்கிக் கொண்டே இருக்கிறான் அல்லவா? இதுதான் அவனுடைய நேயம். நேயம் என்பது நிமலன் என கூறுதலுக்கு மிக மிக நெருக்கமான உறவு கொண்ட சொல். நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தேடி வருதல் அல்லது முனைந்து தானே வருதல் என்ற ஒரு பொருள் உண்டு. நேடிக்கொள்வான் போல என இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் பாடுவார். நேடி என்றால் தானே முற்பட்டு வருதல் என்ற அடிப்படை கருத்துடையது. நாடி என்கிறோம். அதுவே தானே முற்பட்டு செல்லுதல் தான். ஒன்றை நாடுதல் என்பது என்ன? நாமே முற்பட்டு ஒன்றை நோக்கி செல்கிறோம் என பொருளாவது. அதனினும் மிகுதியானது நேடி என்பது. நாடிக்கு அடுத்த நிலையில் நேடி இருக்கிறது. இன்னும் ஆழமாக அது முற்பட்டு செல்லுதலை குறிக்கும். மிகவும் வாஞ்சையுடன் ஒருவரை தேடிச் சென்று அவரை அரவணைத்தல், நேடுதல் என்று கூறத்தக்கது.
நே என்பது இவ்வாறானது. இதுதான் நேயம் என வளர்ச்சி அடைகிறது. ஒருவர் பலவற்றின் மீது நேயம் கொண்டவர் என்றால் அந்த பலவும் தன்னிடம் வந்து உதவி கேட்க வேண்டும், அந்த பலரும் தன்னிடம் வந்து உதவி கேட்க வேண்டும் என்று இருக்க மாட்டார். இவரே அவர்களுக்கு உரியவற்றை செய்வதற்கு விழைவார். தன் இடத்தில் உடல் இருந்தாலும் எங்கெங்கோ இருக்கும் மற்றவர்பால் அவரது அக்கறை பாய்ந்து கொண்டே இருக்கும் என்றால் அவர் நேயம் கொண்டவர் என்று ஆகிறது. இறைவன் நேயத்தில் நிற்கிறான். நேயம் என்பது அன்பின் ஒரு கூறு. அந்நேயத்தில் இறைவன் நிற்கிறான். நின்று என்ன செய்கிறான்? நம் மனதில், அறிவில், உணர்ச்சியில் எழும் பொருத்தமற்ற, கேடான, தீங்கிழைக்கத்தக்க கருத்துக்களை நீக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏன் அவன் அவற்றை முற்றுமுழுதாக அழித்துவிடக்கூடாது? அவற்றை ஏன் நீக்கிக் கொண்டு மட்டும் இருக்க வேண்டும் என்பது பலருக்கும் எழும் கேள்வி. மலம் என்ற சொல் உடலில் பொருந்தாதவை வெளியேற்றப்படுவதை குறிக்கிறது. இந்த பொருந்தாதவை இதற்கு முந்தைய நிலையில் உடலுக்கு பொருத்தமானவற்றை தனக்குள் கொண்டிருந்தவைதாம். உணவு மலம் என்று மாற்றமடைகிறது. இந்நிலையில் இது பொருத்தமற்றது, அதனால் உடல் வெளியேற்றுகிறது. இதற்கு முந்து நிலையில் அது உணவு என்றுதானே இருந்தது. இன்று மனதில், அறிவில் ஓர் எண்ணம் தீங்கிழைப்பதாக இருக்கிறது. அது மலம் என்று ஆகிவிட்டது. நேற்று அது பொருத்தமானதாகவும் இருந்திருக்கும். எவ்விதமான மலமும் மனதில் எழவே கூடாது என்றால் எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை வாழாமல் இருக்க வேண்டும் என்று ஆகிவிடும். எது முறையானது, எது பிழையானது, சரியானது எது, தவறானது எது என்று மனிதர்கள் முற்றுமுழுதாக அறிந்து கொள்வதுமில்லை. இதுதான் முறையான நெறி என்று எதனையும் கண்டடைந்து விடுவதும் இல்லை. அப்படி எந்த வழியை கண்டடைந்தாலும் அந்த வழியின் அடுத்தடுத்த படிநிலைகளில் பொருந்தாத தன்மைகள் எழத்தான் செய்யும். அவற்றை அவ்வப்பொழுது நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் மேலும் தத்தம் வாழ்க்கை நெறியில்
பயணித்து செல்ல வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. எது எனக்கு பொருத்தமானது அல்லது எது நான் செய்யத்தக்கது என்று நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுவது. அந்த கேள்வியே வேண்டாம். அம்மையும் அப்பனுமாக நம் இறைவன் நேயத்தில் நின்று கொண்டு நம்மை நெறிப்படுத்துகிறான். அவனே நம் மலங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டே இருக்கிறான் என்ற அருள்மொழியை மாணிக்கவாசக பெருமான் நமக்கு கற்பிக்கிறார். யாவற்றையும் அவனிடமே விட்டு விடுகையில் அவனே நம்மை நெறிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஏனெனில் அவனுக்கு நம் மீது இருப்பது நேயம். நாம் அவனை நாடி செல்ல வேண்டியதில்லை. அவன் நம்மை நேடி வந்து அரவணைத்துக் கொள்பவன். அந்த நேயத்தில்தான் அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் அங்கிருந்து அகல்வதில்லை, அவன் அங்கிருந்து அசைவதில்லை. அந்த நேயம் நம் மலத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இறைவன் பிறப்பு அறுப்பவன் என்பது யாவரும் கூறிய உண்மை. மாய பிறப்பு என்று இதனை மாணிக்கவாசக பெருமான் கூறுவது ஒரு தனிச்சிறப்பு. மயம் என்பது ஒரு சொல். இந்த சொல்லுக்கு உரிய பொருள் மிக விரிவானது. அதன் கருத்து சுருக்கத்தை மட்டும் கூறுகிறேன். உள்வாங்கி தன்வயப்படுத்தி தானே ஆதல் மயம். யாவும் சிவமயம் என்கிறோம். எம்பெருமானாகிய இறைவனே யாவற்றையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறான். அவனே யாவற்றையும் தன்வயமாக்கி வைத்திருக்கிறான். அவனே யாவுமாக இருக்கிறான் என்று இதற்கு பொருள். இந்த மயம் மாயம் என நீள்கிறது. இவ்வாறு நீள்கையில் யாவற்றையும் உள்வாங்கி தன்வயப்படுத்தியிருந்த அந்த செறிவான தன்மை தளர்ந்து விடுகிறது. மயம் என்று இருக்கையில் யாவும் ஏதோ ஒன்றின் தன்மையில் இருக்கின்றன. அதுவே மாயம் என்று நீள்கையில் அதன் செறிவு குறைந்து விடுகிறது. யாவும் ஏதோ ஒன்றின் தன்மையில் இருப்பது போல தோற்றமளிக்கின்றன, ஆனால் அவ்வாறு இல்லை என்று ஆகிவிடுகிறது. அருள்மயம்
என்றால் இறைவனது அருளே ஒரு குறிப்பிட்ட சூழலாக இருக்கிறது என்று எளிமையான பொருள் கொள்ளலாம். அருள் மாயம் என்றால் என்ன பொருள் என நான் விளக்க வேண்டியதே இல்லை. அருள் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது, ஆனால் இல்லை என்றுதான் அதற்கு பொருள். ஏன் அவ்வாறானது? அது தன் இயல்பு எல்லையை விட மிகுதியாக தன்னை நீளச் செய்தது. மயம் என்று இருக்கும் வரை அத்தன்மை அதற்கே உரித்தானது. அது மாயம் என்று விரிவடைகையில் அதன் இயல்பு எல்லையை விட மிகுதியாக தன்னை விரித்து கொண்டது. ஆதலால் அது முற்றுமுழுதாக அழிந்து விடவில்லை. அதேவேளை அது அதன் இயல்பில் இல்லை, ஆனால் இருப்பது போல தோற்றமளிக்கிறது. இவ்வளவு நுட்பமான வேறுபாடு இந்த மயம் மாயம் ஆகியவற்றுக்கு இடையில் உண்டு. மாய பிறப்பு என்றால் பிறப்பிற்கென்று உள்ள இயல்பு வரையறைகளுக்கு மேல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருத்தல் என்று ஆகும். எந்த உயிரினமும் பிறக்கவே கூடாது என்று இறைவன் கருதுகிறானா? எந்த மனிதரும் பிறந்துவிடக்கூடாது என்பது இறைவனின் கருத்தா? அப்படி என்றால் படைக்க வேண்டியதே இல்லையே. பிறவி மயம் வேண்டும், பிறவி மாயம் கூடாது. இதுதான் கருத்து. இறைவன் பிறப்பினை அறுக்கிறான். அறுத்தல் என்பது என்ன? ஒன்றிலிருந்து ஒரு பகுதியை நீக்குதல். அவ்வாறு நீக்கப்படும் பொழுது அது மீண்டும் வளருமா? வளரும், வளர வேண்டும். வளரவே கூடாது என்றால் பிறப்பு அழித்தல் என்று அது ஆகும். இறைவன் பிறப்பை அழிக்கவில்லை, அறுக்கிறான். அறு என்பதே நீக்குதல் என்ற பொருள் மட்டும் கொண்டதல்ல. வழியமைத்தல் என்றும் அதற்கு பொருள் உண்டு. முறையாக கூற வேண்டுமென்றால் அறுத்தல் என்பது வழியமைத்தல் என்ற பொருளைத்தான் முதலில் கொண்டது. அதன் பிறகுதான் நீக்குதல். வழி அமைப்பதற்காக ஒன்று நீக்கப்படுகிறது என்றால்தான் அது அறுத்தல், இல்லை என்றால் அது துண்டித்தல். நீர் நிலத்தை அறுத்து கொண்டுதான் ஆறு என்று ஆகிறது. கடல் நிலத்துள் புகுந்து ஒரு நிலப்பரப்பை முற்றுமுழுதாக விடுபடச் செய்து விட்டது என்றால் நிலம் துண்டிக்கப்படுகிறது என்று பொருள். அது ஆறு அல்ல. வெள்ளம் ஓர் ஊரை பிற பகுதிகளிலிருந்து துண்டித்து விடுகிறது என்றால் அது மீண்டும் சீராக்கப்பட வேண்டியது. நீர் அறுத்து அறுத்து தடம் அமைத்து ஆறாகிவிட்டது என்றால் அது நிலை பெறத்தக்கது. பிறப்பு அறுத்தல் என்பது பிறப்பை அல்லது உயிரினங்களை அழித்தல் அல்ல. மாயத்தன்மைகளை பிறப்பிலிருந்து அறுத்து உண்மையை நோக்கி அவ்வுயிர்களை நகர்த்துதல், வழிநடத்துதல்.
மாயப் பிறப்பு அறுக்கப்படுகிறது. பிறப்பில் என்ன மாயம் நிகழ்கிறது? பிறவிக்கென்று உரிய நோக்கங்கள் பல. அந்த நோக்கங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கை இருக்கும் பொழுது வாழ்க்கை பிறவி மயமாக இருக்கும். அதற்கு உரிய அருளை இறைவனே வாரி வழங்குகிறான். ஒவ்வொரு பிறப்பிலும் சேர்க்கை கொள்ளும் மலத்தை இறைவனே நீக்கி நிமலன் என்று இருக்கிறான். ஆனால் இந்த பிறவியின் மீதும் வாழ்க்கையின் மீதும் வரம்புக்கு அப்பாற்பட்ட மாயத்தன்மைகள் என்று கூறும் அளவிற்கு பற்று கொண்டிருந்தால் அந்த மாயத்தன்மைகளுடன் கூடிய பிறப்பினை இறைவன் அறுத்து விடுவான். அறுக்க வேண்டும். எந்த மாயத்திற்கு உள்ளும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. யாவற்றுக்கும் உரிய வரம்புகள் யாவை என புரிந்து கொண்டு அந்த வரம்புகளுக்குள் நின்று ஒழுக வேண்டுமே அன்றி வரம்புகளுக்கு மேல் மனிதர்தம் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கிறது என்ற மாயம் கூடாது. ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மூன்றும் இறைவன் நமக்கு அருளியவை. அவற்றை கூட மும்மலம் என்று கூறும் வழக்கம் உண்டு. அவையெல்லாம் கேடானவை என்றதற்கு பொருள் அல்ல. அவை மீண்டும் மீண்டும் அடுக்கடுக்காக பெருக்கமடைபவை என்றுதான் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். இந்த மூன்றில் ஈற்றில் இருக்கும் மாயை எனப்படுவது புலன்களால் எவை அறியப்படுகின்றனவோ அவை மட்டும்தான் இருக்கின்றன என்று நம்புதலும் ஏற்றலும் ஆகும். நான் எதனை பார்க்கிறேனோ அது அவ்வாறுதான் இருக்கிறது. நான் எதனை கேட்கிறேனோ அது அவ்வாறுதான் இருக்கிறது என தொடங்கி நான் என்ன கருதுகிறேனோ அதுதான் இருக்கிறது என்று வளர்ச்சியடைதல் மாயை. நீ எதனை பார்க்கிறாயோ அது தனக்குரிய இயல்பிலிருந்து விரிவாக உனக்கு தோற்றமளிக்கிறது. உண்மையில் அது அப்படி இல்லை. அதன் இயல்பு அதற்கு உள்ளே பொதிந்திருக்கிறது. நீ பார்ப்பதும் கேட்பதும் அறிந்து கொள்வதும் மாயையின் வெளிப்பாடுகள் என்பது நம் இறையியல். எது உனக்கு நிலையானது என்று கருதுகிறாயோ அது உண்மையில் நிலையானது அல்ல. அது நேற்று இருந்தது, இன்று இருக்கிறது, நாளை இருக்கும் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. என்றும் நிலையானவன் இறைவனே என்று கூறுதல் மாயையை நீங்கி வாழ்வதற்குரிய எளிமையான மிக மிக அடிப்படையான ஒரு அறிவுரை. இது ஒரு பெரிய மெய்யறிவு கொள்கையெல்லாம் இல்லை. இது ஒரு அடிப்படையான அறிவுரை. இது மாயை என்றால் என்ன என நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வளவு எளிமையான ஒரு அடிப்படையை கூறுகிறேன். யாவும் நிலையானவை போல் தோன்றுகின்றன, அவையெல்லாம் நிலையில்லை, அவை மாயை என்கிறோம். இந்த பேரண்டத்தில்
உள்ள பொருட்கள் யாவும் தமது இயல்பான இருத்தல் எல்லைக்கு மேல் இருப்பதாக ஒரு தோற்றத்தை மனித அறிவிற்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நீலவானம் அழகானது என கருதுகிறோம், அது மாயை. பிறை நிலவு அழகாக உள்ளது என கருதுகிறோம், அது மாயை. உண்மை என்ன? கருவானமும் அழகுதான், செவ்வானமும் அழகுதான், எல்லாமே அழகுதான். இதுதான் அழகு என்று ஒருவர் கருதுகிறார் அல்லவா? அந்த ஒன்றின் தனித்தன்மையை அவர் மிகுதியாக விளங்கிக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், அது மாயை. இன்னும் ஆழமாக போனால் அழகு அழகற்றது என்று எதுவுமே இல்லை. ஆனாலும் அழகு என்ற ஒரு உணர்ச்சியை இறைவன் தானே அருளி இருக்கிறான். அழகு என்ற உணர்ச்சி வழியாக நீ சூழலில் உள்ள பொருட்களை ஆழ்ந்து நோக்கு, அதன்பால் நீ ஈர்க்கப்படு என்று இறைவன் தான் அருளுகிறான். அவ்வாறு ஈர்க்கப்பட்டு அந்த பொருள்களை நீ புரிந்து கொள் என்று இறைவன் அழகுணர்ச்சியை அருளுகிறான். இதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. இந்த வரம்பினை கடந்து அழகுணர்ச்சியின்பால் ஒருவர் ஈர்க்கப்படுகிறார் என்றால் அவர் மாயைக்கு ஆட்படுகிறார். இவ்வாறு செல்வம், கல்வி, பாசம், பல்வேறு மனிதர்கள், பொருட்களின் மீது கொள்ளும் பற்று ஆகிய யாவற்றுக்கும் உரிய வரம்புகளை கடந்து விரிவடைகையில் மாயம் எழுந்து ஆடத் தொடங்குகிறது. அந்நிலையில் அந்த பிறப்பே இடர் மிகுந்ததாகிவிடுகிறது. ஒன்றில் மாயம் இருந்தாலே பிறப்புக்கு அது இடர். பலவற்றில் பலவற்றில் மாயம் இருந்தால், மாயக்கருத்து இருந்தால் அந்த பிறப்பே இடர் மிகுந்ததாகிவிடும். இவ்வாறான மாய பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையே இருக்காது. ஏனென்றால் இவ்வாறான மாய பிறப்பில் இருக்கும் மனிதர்கள் பல்கி பெருகி கொண்டே இருக்கிறார்கள் எனும் பொழுது யாவருமே மாயத்தின் மீது நாட்டம் கொண்டு விடுவார்கள், உண்மையை நோக்கி ஆற்றுப்பட மாட்டார்கள். இந்நிலையில்தான் மாய பிறப்பினை இறைவன் அறுக்கிறான். ஏன் அறுக்கிறான்? மாந்த கூட்டத்தை வழிப்படுத்தி நெறிப்படுத்துவதற்காக அறுக்கிறான். அப்பிறப்பினை அறுத்து மீண்டும் பிறக்கும் உயிருக்கு அவன் மலம் நீக்குபவனாக இருக்கிறான், நெறிப்படுத்துபவனாக இருக்கிறான். பிறப்பு அறுத்தல் என்பது உயிரினங்களை அழித்தல் என்று புரிந்து கொள்ளவே கூடாது. அதனை ஒருவேளை இறைவன் விரும்புகிறான் என்றால் மாணிக்க வாசகரும் தேவையில்லை, காரைக்கால் அம்மையாரும் தேவையில்லை, எவரும் தேவையில்லை. நொடிக்கும் குறைவான காலத்தில் அவன் அதனை முடித்து விடுவான். அவன் நேயத்தே நிற்கிறான். தன் பிள்ளைகள் மலச்சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதனை நோக்கி கொண்டே இருக்கிறான். அதற்காக அவர்களை அவன் அழிப்பதில்லை,
தண்டிப்பதில்லை, மாறாக அவர்களின் மலச்சேர்க்கையை அவன் நீக்கிக் கொண்டே இருக்கிறான். மலம் பெருகுவதற்குரிய வழிகளையும் அவன் அடைத்து விடுவதில்லை. உன் மனதில் எவ்வளவு கேடான எண்ணங்கள் இருந்தாலும் அவற்றை நான் நீக்கிக் கொண்டே இருப்பேன் என்று அவன் தன்னிலையில் தான் நின்று கொண்டிருக்கிறான். நேயத்தில் நின்று கொண்டுதான் உன் மலத்தை, என் மலத்தை அவன் நீக்குகிறான். அவனே மாயம் வளர்ச்சியடைந்த நிலையில் உள்ள மாய பிறப்பினையும் அறுக்கிறான். இவ்வாறு பிறப்பு அறுக்கிறான் அல்லவா, அவன் மன்னன். அந்நிலையில் அவன் மன்னன். மண் என்பது பல்கி பெருகும் வடிவங்களை குறிக்கும் சொல். மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் என்று திருவாசகத்திலேயே பல இடங்களில் மாணிக்க வாசக பெருமான் அச்சொல்லுக்கு உரிய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். மன்னு மாமலை என்றால் ஒரு மலை மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அவ்வாறான தன்மை கொண்ட மலை, துகள் துகளாக, துளி துளியாக வளர்ச்சியடைவதற்குரிய மலை மன்னு மாமலை. மலைகள் வளர்ச்சியடைவன என்பதுதான் நம்முடைய கொள்கை. எல்லா மலைகளும் அல்ல, மலைகளுக்கு வளர்ச்சியடையும் தன்மை உண்டு என்பதுதான் நம்முடைய கொள்கை. அதான் மன்னு மாமலை என்ற சொல்லுக்கு உரிய பொருள். பிறங்கு மலை என்பது ஒரு வரம்பில்லாமல் பெருக்கமடையும் மலை என்றாகும். அது புறநானூற்று பாடல்களில் இருக்கிறது. நாம் அதனை ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். மலைகள் வளர்ச்சி அடைவன என்பது நம்முடைய கருத்து. மண் என்பது இவ்வாறு தனித்தனி துகள்கள் ஒன்று சேர்ந்து வளர்ச்சி அடைதலை குறிக்கிறது, பெருக்கமடைவதை குறிக்கிறது. அதனால்தான் மன்னன் என்ற சொல் வேந்தற்கு உரியதாயிற்று. செல்வத்தை பெருக்குபவன், நிலப்பரப்பை சிறிது சிறிதாக பெருக்குபவன், குடிகளின் எண்ணிக்கையை சிறிது சிறிதாக பெருக்குபவன், பெருகுமாறு வழிநடத்துபவன், படையை, வீரர்களை, தொழில் நடவடிக்கைகளை சிறிது சிறிதாக பெருகச் செய்பவன் மன்னன். மல் எனும் சொல்லுக்கும் மண் எனும் சொல்லுக்கும் உள்ள பிணைப்பு தான் மிகவும் அற்புதமானது. மல் என்பது அடுக்கடுக்காக பெருக்கம் அடைவது, மண் என்பது துகள் துகளாக மீச்சிறளவில் பெருக்கமடைவது. இந்த மண் எனும் சொல்தான் மனம் என்று ஆயிற்று. நுண்துகள்கள் பலவற்றை கொண்டு பெருகிக் கொண்டே இருக்கும் புலம்தான் மனம். மண் அம் மனம் என்றாகிறது. அதுவே மல் அம் என்றால் மலம் என்றாகிறது. இந்த மண் எனும் சொல் நிலைக்க வேண்டிய, வளர்ச்சியடைய வேண்டிய கூறுகளின் கூறுகள் என்ற அடிப்படை பொருள் கொண்டது. அவ்வாறானவற்றிலிருந்து பொருந்தா தன்மைகள் எழுகின்றன, அல்லது அவை முதிர்ந்து வீழ்ச்சியடைய போகின்றன எனும் கருத்து மல் எனும் சொல்லுக்குரியது. பெருக்கம் அடையத்தக்கவை மண் என்றும், பெருக்கம் அடைந்த பின்னர்
வீழத்தக்கவை மல் என்றும் இருக்கின்றன. மல்லிகை அடுக்கடுக்கான இதழ்களாக பெருக்கமடைவது, அந்த எல்லா இதழ்களுமே வீழ்ச்சி அடைவனதான், வீழ்ந்து விடுவன. மலர் என்பதே வீழ்வதுதான். மலம் என்பது நீக்கப்பட வேண்டியதுதான். மண் பெருக்கமடைய வேண்டும், மல் நீக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் மனிதர்களுடைய மனதில் எழும் மலத்தினை நீக்குபவன், அதனால் நிமலன். அதே இறைவன் மாய பிறப்பினை அறுக்கும் நிலையில் மன்னன். அங்கு அவன் மன்னுபவனாகி விடுகிறான், மன்னுபவற்றுக்கெல்லாம் தலைவனாகிறான். எவையெல்லாம் மல் என்று நீக்கப்பட வேண்டியவற்றை கொண்டு வளர்கின்றனவோ அவற்றை நீக்கும் நிமலன். எவையெல்லாம் மண் என்று பெருக்கம் அடைய வேண்டியனவோ அவற்றை பெருக்கும் மன்னனும் அவனே. எப்பொழுது மன்னன் என்றிருக்கிறான்? மாய பிறப்பினை அறுக்கும் பொழுது அவன் மன்னன் என்றிருக்கிறான். அதற்கு என்ன பொருள்? மாய பிறப்பினை அறுத்துவிட்டு மெய்யான பிறவிகளை மாந்தர்க்கு பிறவிகளை வாழ்க்கையை மாந்தர்க்கு பெருகச் செய்யும் மன்னவனவன். இருக்கும் எல்லோரது பிறப்பையும் அழித்துவிட்டு மன்னன் என்ன செய்வது? மன்னன் எனப்படுபவனே பெருகச் செய்பவன் தான். ஆனால் அவன் மாய பிறப்புகளை அறுக்கிறான். அறுத்து உயிர்களுக்கு உரிய வழியினை காட்டி நெறிப்படுத்தி வாழ்க்கையை முறையான பிறவிகளை பெருகச் செய்கிறான். இனி பிறக்கவே கூடாது, பிறப்பே இனி இருக்கக்கூடாது என்று இறைவன் கருதுவதில்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் வாழ்க்கை போதும் என்று நிறைவினை உணர்ந்தால் அவர் கேட்கலாம், வேண்டலாம். ஆனால் இறைவன் பிறப்பினை அறுப்பவன் மட்டுமல்ல, மாய பிறப்பினை அறுக்கும் மன்னன் என்று இருக்கிறான். இவ்வாறு நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி ஆகிய இரு அடிகளுக்கும் உள்ள நுண்மையான உறவினை விளங்கிக் கொள்க. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.